நிறைய ஏமாந்துருக்கேன். நிறைய நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம சினிமாவுக்குள்ள அதை நிறைய அனுபவிச்சுட்டே இருக்கேன். நம்ம கூட இருப்பாங்க. அண்ணா உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு போய் ஐயோ இவர் மாதிரி அப்படின்ட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் நமக்கு போன் வரும். ஐயோ உன்னை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். கோர்ட்டுன்னு ஒரு படம் தெலுங்குல. அந்த படத்தை வந்து பார்க்கும்போது அது தெலுங்கு படமாவே தான் பார்க்குறான். அவங்களுடைய இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. நான் ஒரு பெரிய மாற்றத்தை இங்கே வந்து நான் வந்து உருவாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவில்லை. நினைக்காதது நடக்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு. சில நேரங்களில் வந்து அது நினைக்கிறது மிஸ் ஆகும்போது அது இதுதான் அது. ஆனால் அந்த படத்துக்கு தான் நம்ம அதிகமாக உழைச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம். இவரை பற்றி சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் நிறையா ஃப்ளாஷி ஸ்டோரிஸ், ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு சினிமா, காம்படேட்டிவ் வேர்ல்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நபர் ஹி ஸ்டாண்டிங் டால் ஃபார் ஹிஸ் சிம்பிளிசிட்டி, எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாழ்வியல், ஒரு டே டு டே லைஃப்பை நமக்கு எக்ஸ்ட்ராடினரி சினிமாவாக பல வெற்றி படங்கள் கொடுத்த த நேஷனல் ஃபிலிம் அவார்ட் வின்னிங் டைரக்டர். சார் வணக்கம். வணக்கம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க சார்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தலைவன் தலைவி. பாராட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. எங்களை வந்து தியேட்டர்ல சிரிக்கவும் வச்சிங்க, அளவும் வச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சொல்லுங்க சார், எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ஜேர்னி? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 16-17 வருஷம் ஆயிடுச்சு. 2009 பசங்கள்ல கால் தடம் பதிச்சு இன்னைக்கு 11வது படம் தான். ஆனால் இந்த 16-17 வருஷத்தில் 11 படம் தான் பண்ணியிருக்கேன். சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு தலைவன் தலைவி வந்து பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும். ஏன்னா 3 வருஷம் ஆச்சு எனக்கு படம் ரிலீஸ் ஆகி. என்னுடைய கேரியர்லையும் விஜய் சேதுபதி சாருடைய கேரியர்லேயும் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் சேது சாருடைய ஹையஸ்ட் கலெக்ஷன் சொல்லும்போது, தியேட்டரில் போய் பார்க்கும்போது எல்லாம் பார்த்துட்டு என்ன எங்கள் கதையை எடுத்து வச்சுருக்கீங்க, என்ன எங்கள் கதையை எடுத்து வச்சுருக்கீங்க கேட்கும்போதும், படம் முடிஞ்சும் அந்த ரோலிங் டைட்டிலுக்கு வந்து அப்படியே உட்காந்து தியேட்டரில் ப்ரொஜெக்டர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் அப்படியே உட்காந்து பார்க்குறாங்க. அதே நிறைய வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு டைரக்டராக இங்கே சிரிக்கணும், இங்கே கைதட்டணும், இங்கே கண்கலங்கணும், இங்கே கனெக்ட் ஆகணும் அப்படின்னு இதுங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நிறைய பேர் என்ன என் ஒய்ஃபு, அம்மா, மாமியார் 3 பேரையும் கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்னு மாட்டிக்கிட்டு அப்படி மாட்டிக்கிட்டு முழிச்சவங்களாம் என்ன எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரில. ஆனால் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மறந்து அப்படிங்கிறதுல. ஸோ என் எடிட்டர் தான் சொன்னான், சார் எங்கள் அம்மா வந்து எந்த படத்துக்கும் டிக்கெட் எடுத்துக்கூடான்னு சொல்ல மாட்டாங்க, எதில் கனெக்ட் ஆகணும்னு தெரியல, இந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு கூட பார்க்குறாங்க. டேய் அப்படியே உன்னைய பார்த்தது மாதிரியே இருக்குடா கத்தும் போதெல்லாம் சரி சார் அப்படின்னு நிறைய பேரை அது கனெக்ட் பண்ணிருக்கு அந்த படம். அதுதான் அந்த படத்துடைய சக்சஸ். சார் இந்த படம் வந்துட்டு நிறைய பேரை கனெக்ட் பண்ணுது. ஸோ உங்களோட பர்சனல் லைஃப்ல எப்படி சார் நீங்களும் உங்க ஒய்ஃபும் வந்து உங்க ரியல் லைஃப் ஸ்டோரியவே எடுத்து வச்சிருக்கீங்களா இல்ல எப்படி சார்? இல்ல இது ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். நான் என் ஃபேமிலியோட ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பார்த்த ஒரு சம்பவம் தான். அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். என் ஒய்ஃபுக்கிட்டே படம் பார்த்தவங்க எல்லாருமே கேட்குறாங்களாம், இப்படித்தான் சண்டை போட்டுக்குவீங்களா 2 பேரும்? ஐயோ இதுக்கு ஆப்போசிட்னாங்க அப்படின்னா. நான் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கும். எனக்கு ஆர்கியூ பண்ணுறது பிடிக்கும். அது விஷயமா விவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கும். அவங்களுக்கு அது பிடிக்காது. ஆமாம் என் மேலே தான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன், ஆமாம் என் மேலே தப்புன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்குவாங்கல்ல, அந்த கேரக்டர் அவங்க. பேசாமல் சைலண்ட்டாக ஒரு வேலை பார்ப்பாங்கல்ல, அதுக்கு டே பேசுனா நீ பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுற அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க ரொம்ப சாஃப்ட் அவங்க. அதனால இதில் இல்லை. ஆனால் நிறைய நான் சந்திச்ச என் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரில் இருக்கட்டும், ஊர்களுக்குள்ள இருக்கட்டும், இன்னும் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட எங்கள் அப்பா அம்மானோட சொல்லலாம். ஆகாச வீரனும் பேரரசியும் எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க. அது நான் சின்ன பிள்ளையில பார்க்கும்போது பயங்கர டஃப்பாக இருக்கும். என் மாமங்களை பார்த்துருக்கேன், நிறைய அண்ணங்களை பார்த்துருக்கேன். இன்னமும் ஊருக்குள்ள போனோம்னா ஏதோ ஒரு ரோட்லையோ ஒரு கடையிலையோ ஒரு தெருவுலையோ இந்த சண்டையை நம்ம கடந்து போகாமல் இருக்கவே முடியாது. அதனால அது எல்லாத்தையும் பதிவு பண்ணது அந்த பதிவு. ஸோ தலைவன் தலைவி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு நாங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு உங்களை பற்றி பர்சனலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு. இன்னைக்கு சுதந்திர தினம் அப்படின்றதுனால ஃப்ரீடம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கணும் சார். தமிழ் சினிமாவில் இன்னும் இந்த விஷயத்துக்கு ஃப்ரீடம் வரல, இன்னும் இதெல்லாம் ஃப்ரீடம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? ஃப்ரீடம் இன்னைக்கு இருக்குது. அது நம்ம எடுத்துக்கிற இதுதான்.
நான் இந்த மாதிரி தான் பசங்க மாதிரி தான் எந்த கமர்ஷியலுமே இல்லாமல் இந்த மாதிரி தான் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருக்குது. புரியுதுங்களா? பசங்க மாதிரியான படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் கடைக்குட்டி சிங்கத்துலேருந்து தலைவன் தலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். காம்ப்ரமைஸ்னால் ஒரு ஃபைட்டு வைப்போம், நிறைய சிரிக்கணும், நிறைய அந்த ஆல் ஆடியன்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ். அது காம்ப்ரமைஸ் தானே. இதை வந்து யாரும் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறது கிடையாது. அப்போ அது நான் தான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஃப்ரீடம் இருக்குது. நான் பசங்க மாதிரியான ஒரு படத்தை எடுக்கலாம். ஆனாலும் ஃப்ரீடம் இருக்குது. அதை நம்ம வந்து என்னென்னா அந்த கமர்ஷியல் சினிமாக்குள்ள போகும்போது அது சம்பள ரீதியாக பட்ஜெட் ரீதியாக அது ரீச் எவ்வளவு ரீச் ஆகுது அப்படிங்கிறது இருக்குல்ல. இன்னைக்கு பசங்க மாதிரி படம் பண்ணோம் அப்படின்னோம்னா பல லட்சங்கள் தான் ஆட்கள் பார்ப்பாங்க. ஆனால் அதை தலைவன் தலைவி மாதிரி படம் பண்ணும்போது அது கோடியில் படம் பார்ப்பாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். ஃப்ரீடம் இருக்குது, அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும். அது கொஞ்சம் நாட்களுக்கு கொஞ்சம் கமர்ஷியலாக போயிட்டு அதுக்கு அப்புறம் மனசுக்கு பிடிச்சி இந்த வேர்ல்டு சினிமாலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. எல்லா ஆடியன்ஸும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஃப்ரீடம் வந்து நம்ம எடுத்துக்கிறது தான். அது இருக்கு. பெரிய ஹீரோ கூட படம் பண்ணுறதும் மிடில் கிளாஸில் படம் பண்ணுறதும் இல்லை ஹீரோக்குள்ளே இல்லாமல் படம் பண்ணுறதும் அது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால ஃப்ரீடம் அது நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதில் இன்னொரு ட்ரிக்கி கொஸ்டின் கேட்கணும்னா, இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படங்கள்ல இந்த ப்ரொடியூசர் எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தாரு அப்படின்னா எந்த ப்ரொடியூசர் சொல்லுவீங்க சார்? சசிகுமார் சார் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பசங்க படம் வந்து எனக்கு பயங்கர ஃப்ரீடம் அது. ஏன்னா ஒரு முதல் படமே ஒரு குழந்தைகளை வச்சு பண்ணுறோம், என்னை யாருன்னு தெரியாது. அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரீடம்னு சொன்னோம்னா என் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு வந்து மற்ற ப்ரொடியூசர் வந்து என்னை இது பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு எந்த ப்ரொடியூசர் எனக்கு கிடையாது. என்னென்னா ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அவங்க பணம் கொடுக்குற வேலை மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்குமே ஒழிய மற்ற வேலை எல்லாத்தையும் நானே இழுத்து போட்டு பண்ணிடுவேன். இப்போ நான் என் பையிலிருந்து காசு எடுத்து செலவு பண்ணுறது மாதிரி நான் ப்ரொடியூசர் மாதிரி தான் என் படத்தை பண்ணுவேன். அதனால என் ப்ரொடியூசர் வந்து ஓகே இவன்ட்ட அவங்க கையில் விட்டுட்டோம்னா அவனே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நின்றுவாங்க. அதனால வந்து இவங்க தான் எனக்கு இது அப்படின்னு சொல்ல முடியாது. சசிகுமார் சார் ஃபர்ஸ்ட் படமா அவர் கொடுத்த ஃப்ரீடம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் வரைக்குமே இருக்குது. சூப்பர் சார். சார் இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் ஒரு 100 crores உங்ககிட்ட கொடுத்து நீங்க படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அந்த 100 crores ஒரு பெரிய பட்ஜெட்டா ஒரு கமர்ஷியலா சும்மா சண்டை அடி போது அந்த மாதிரி படம் எடுப்பீங்களா, இல்ல நமக்கு இந்த தலைவன் தலைவி மாதிரி ஒரு 10-15 படமா அதிகமா எங்களுக்கு கொடுப்பீங்களா? எனக்கு 100 கோடியை வச்சுக்கிட்டு பயங்கர பறக்காது, அது எனக்கு பண்ண தெரில, பண்ண வராது எனக்கு. அது எனக்கு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து இதுதான். தலைவன் தலைவி, கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை, கேடி பிள்ளைங்க, இது இல்லாமல் பசங்க மாதிரியும் இன்னும் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு படங்களும் பண்ண முடியும். பயங்கரமாக ஒரு 100 கோடி 200 கோடி பட்ஜெட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு என்னால் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்காக 100 கோடி பட்ஜெட்டுக்கு போக மாட்டேன்ல, கதை கேட்டுச்சுன்னா நான் பண்ணுவேன். அவங்க கொடுக்குற காசுக்காக பண்ண மாட்டேன். இந்த கதையை வந்து இவ்வளோ 100 கோடிக்கு அதுக்கான ஒரு இது இருந்தால் பண்ணலாம், அவ்வளவுதான். சார் உங்க படத்துலேயே வந்து எங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் அண்ட் நாங்க ரொம்ப ரசிச்சு இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாம நிறைய கேரக்டர்ஸ் உங்க படத்துல இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பசங்களை வச்சு ஒரு ஸ்டோரி பேய் படம் அப்படி ஏதாவது எடுக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா சார்? இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. என்னோட ஒரு 4-5 கதை இருக்கு பசங்களை பத்தி. 4-5 கதை இருக்கு. பசங்க சீக்வலே பண்ணலாம்லாம் கதை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பசங்க இப்போ எப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கதையும் என்கிட்ட இருக்கு. நிறைய படிக்கிற பழக்கம் உண்டு, அதே மாதிரி எழுதுற பழக்கம் உண்டு. அதனால இதெல்லாம் இது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுதோ எழுதிடுவேன். அதனால வந்து அதுதான் இன்னும் ஒரு 2 கமர்ஷியல் பண்ணிட்டு இடையில ஒரு ஹீரோவோட ஒரு படம், ஹீரோ இல்லாம ஒரு படம், இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் படம், அந்த மாதிரி மாறி பண்ணணும் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்கேன். சூப்பர் சார். சார் நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி நான் கம்மி படங்கள் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்கிரிப்ட்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ், அது ஒரு ஹோம் அப்படின்னு தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனலாக ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுது. இப்போ பொதுவாக வந்து ரைட்டர்ஸ் எழுதும்போது அது எப்படி இருக்குன்ற ஃபீலிங் எங்களுக்கு தெரியாது. பட் எழுதும்போது எல்லாருமே ஒரு ஸ்டைலோட எழுதுவாங்க. ஒருத்தவங்க பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்பாங்க, ஒரு கவிதை எழுதுவாங்க, யாராவது ஒருத்தவங்களை பிடிச்ச பேர் எழுதுவாங்க. நீங்க எப்படி சார் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க? என்ன ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க? இல்லை, பிள்ளையார் சொல்லி தான் போடுவேன் நான். அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஏன்னா நம்ம பரீட்சை பேப்பர்லேயே பிள்ளையார் சொல்லி போட்டு கடவுள் பேர்லாம் எழுதி இதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு வார்ன் பண்ணப்பட்ட ஆளில் நல்ல ஒரு ஆள். அதுதான் ஒரு பிள்ளையார் சொல்லி தான் தொடங்கும். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூடாக ஒன்று எழுதிடுறது. இப்போ இந்த தலைவன் தலைவி கதையவே எடுத்துக்கிட்டிங்கன்னா
இதை ஒரு 10-15 பக்கம் எழுதிடுவேன். ம், ம். ஒரு குடும்பம் கோயிலுக்கு புறப்பட்டு போகுது. அவங்க பைக்லேயே புதுக்கோட்டையிலேருந்து மதுரைக்கு வாரம் வாரம் பைக்லேயே ட்ராவல் பண்ணுற ஒரு குடும்பம். ம். பையனுடைய பிறந்த நாளுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே மொட்டை அடிக்கிறதுக்காக ஒரு குடும்பம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்னாப்சிஸை வந்து ஒரு கதையாக நீங்க அப்படியே எழுதுவீங்க. அப்படியே எழுதுவோம். ம், ம். அதுக்கப்புறம் அது என்னன்னா அதை சீனா ஒரு சின்ன ஸ்னாப்சிஸ் மாதிரி சீனா பிரிப்போம். ஓகே. இங்கே இவங்க வந்து இவங்கள போலீஸ் 2 போலீஸ் இப்போ இந்த ஸ்கிரிப்டில் வந்து 2 போலீஸ் அவங்கள நிறுத்தியிருக்கோம். ஆமா. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு போலீஸ் போயிடுச்சு. அப்படிங்களா? அப்போ கதையில் வந்து 2 போலீஸ் நிறுத்தி வரும். அப்போ இந்த சீக்வன்ஸ் ஒரு சீனாவும் அடுத்து அங்கே கோயிலில் காத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சீனாவும் பிட்டு எழுதிடுவோம். அது டயலாக்காக இருக்காது. அதுக்கப்புறம் அதை டயலாக்காக பிரித்து எழுத ஆரம்பிப்பேன். ஓ, ஓகே. அதை டயலாக்காக எழுதினோடனே சீன் பேப்பர் இப்போ ஆட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு சீனை ஒரு பேப்பருக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு அந்த ஒரு சீனை டீட்டெயில் பண்ண ஆரம்பிப்பான். அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறான். அந்த 100 ரூபாயை அந்த குழந்தைக்கு அவர் திருப்பி கொடுக்குறாரு. இவன் ஒரு சாக்லேட்டை கொடுக்குறான் அப்படிங்கிறது அந்த சீன் வந்து கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக மாறும். ம், ம். அப்படித்தான் அது பண்ணி அது அப்புறம் ஒரு 50 பக்கமாக மாறும். 50 பக்கம் அப்புறம் ஒரு 100 பக்கமாக மாறும். அது அப்புறம் 180 பக்கமாக மாறும்போது ஃபர்ஸ்ட் ஹாப் தனி செகண்ட் ஹாப் தனியாக 2ஆக பிரிச்சுக்குவோம். அப்போ ஒரு 75-25 பக்கத்தில் வந்து நிற்கும். அப்புறம் அதில் வந்து ஒரு 5 பக்கம் குறையும் போது இன்னும் கொஞ்சம் சில கேள்விகள்லாம் வரும்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சில கேள்விகள் கேட்கும்போது சில கேரக்டருக்கு வந்து க்ளோஸர் இல்லாத போது இப்போ அந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது திருப்பி 75 பக்கம் வந்து 80-90 பக்கமாக மாறும். அப்புறம் அது 100-110 போகும். அப்புறம் அது ஒரு 10 பக்கம் குறையும். இப்படி தான் வந்து அது ஒரு ஃபைனலாக இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 18 வருஷம் எழுதுங்க. அப்பா. ஆமாம். இந்த படம் வந்து இப்போ எல்லாருமே ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் ஜெயிச்சதுக்கு காரணம் இது பெரிய கதையெல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன ஸ்மால் ஷார்ட் ஸ்டோரி தான் அது. ஆனால் இது ஒரு திரைக்கதையாக மாறும்போது அந்த ரைட்டிங் நல்லா இருந்தது. அந்த ரைட்டிங் நல்லா இருந்ததுக்கு காரணம் 18 வருஷமாக மாறும்போது அது அந்த சுவாரஸ்யங்கள் அந்த காமெடி அந்த எமோஷன் எல்லாமே கனெக்ட் ஆகிறதுக்கு அது அப்போ ரைட்டிங் வந்து ரொம்ப மோஸ்ட். அப்போ நீ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீ அடுத்த ஸ்கிரிப்டை வந்து 20 வருஷம் எழுதினா தான் ஷூட்டிங் போகணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு வைராக்கியம். அதுதான் இதுதான் என்னுடைய ப்ராசஸ். ஸோ நைஸ் ப்ராசஸ் வந்து சொல்லிட்டீங்க சார். பட் உங்ககிட்ட இருக்க இன்னொரு மேஜிக் என்ன அப்படின்னா காஸ்டிங் சூஸ் பண்றது. அது எப்படி சார்? ரைட்டிங்க்கு முன்னாடியே வந்துட்டு ஆக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுக்காக கதை எழுதுவீங்களா, இல்ல எல்லா ஸ்கிரிப்டிங் எல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி அப்புறமா ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ணுவீங்களா? அது சில இது வந்து பாத்தீங்கன்னா சில கேரக்டர் டக்குன்னு வந்து மண்டைக்குள்ள விழுந்துரும். இப்போ இதுல பொட்டு கேரக்டர் வந்து அம்மா கேரக்டர் தீபாக்கா அப்படின்னு மைண்ட்ல வந்துருச்சு. ஆனா தீபாக்கான்னு டிஸ்கஷனில் சொல்லும்போது யாருமே ஒத்துக்கவே இல்லை. ஐயோ இது ராதிகா மேம் நடிச்சா நல்லா இருக்கும், அவங்க நடிச்சா நல்லா இருக்கும், இவங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாங்களோ இவங்களை வந்து அம்மாவை ஏற்றுக்கவே மாட்டுறாங்க. ஆனால் எனக்கு எழுதும் போதே இது தீபாக்கா மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு இதுவாச்சு. ஆனால் ராகவர்த்தினி அப்படிங்கும்போது ஒரு புது பொண்ணு ஒரு பார்க்காத ஃபேஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் எழுதுறேன். ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு மதுரையில் ஒரு பொண்ணு வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட கேட்டிருந்தான். அப்புறம் வரன்ட்டு அவங்க பயந்ததுக்கு அப்புறம் சரி இது வேற யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் ரோஷினியுடைய ஐடியா கிடைச்சது. சரி இது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால தான். ஆனால் ராகவர்த்தினிங்கிறது ஒரு புது முகம்தான் என் விஷுவலில் இருந்தது. இது வந்து அமரசிகாமணி கேரக்டர் வந்து காளி வெங்கட் அப்படிங்கிறது எழுதும்போதே ஒரு மைண்டுக்குள்ளே இருந்தது. அப்புறம் அவர் கால் ஷீட் இல்லாமல் அது கருணாஸ் எல்லாம் போகலாம் அப்படின்லாம் கதை மாறி இல்லை இது இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு திருப்பி ஒரு கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி என்னன்னா அந்த மைண்டில் வச்சிருந்ததுனால இவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த இதுவாயிட்டு இருக்கு. அப்பா அரசாங்கம் கேரக்டர் அப்பா கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்கின் சார் தான் மைண்டில் வச்சிருந்தேன். அவர் கதையெல்லாம் சொல்லியாச்சு அவனே சூப்பராக இருக்கடா நான் பண்ணிட்டேன்டா நானும் நித்யா பண்ணா செம்மையா இருக்கும்னு சொல்லி நித்யாவுக்குலாம் ஒரு ஃபோன் அடிச்சு ஏய் ஓ அப்பாவை நான் தாண்டி பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவங்க வா சூப்பர் நானும் பண்றேன் அப்படின்லாம் இருந்தாங்க. பட் அவருக்கு வந்து இந்த ட்ரெயின் படம் முடிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய சின்ன சின்ன கமிட்மெண்ட்டு, அப்புறம் அவர் கேட்குற சம்பளம் இதெல்லாம் இதுவாகும்போது அவர் இல்லை. அப்போ அவர் இல்லாத போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது செம்பன் வினோத் சாரை கொண்டு வரலாம். அப்போ இங்கிட்டு மிஸ்கின் சாருடைய இது வேற, ஆனால் இவருடைய இது வேற. இது எப்படி உட்கார வைக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. ஆனால் அது அழகா உட்காந்துருந்தது. இப்போ மிஸ்கின் சார் நடிச்சிருந்தா அது வேற ஒரு வெர்ஷனா அது இன்னும் கொஞ்சம் ஒரு காமெடி முள்ள வேற ஒன்றா வந்திருக்கும், இதை விட நல்லா கூட வந்திருக்கலாம். ஆனால் இவர் பண்ணும்போது ஒரு உண்மையான மாமனாரு எப்படி இருப்பாரோ உண்மையான ஒரு மதுரைக்குள்ள ஒரு அப்பாவா அந்த கேரக்டர் இன்னும் அழகா உட்காந்துருச்சு. அது பிளஸ்ஸாகவும் இருந்தது. அதனால வந்து சில கேரக்டர்களுக்கு வந்து நம்ம நினைச்சது உட்காராது, சில கேரக்டருக்கு நினைச்சது. இப்ப நித்யாமேன் கேரக்டர் எழுதும்போது நித்யாமேன் தான் மைண்ட்ல நினைச்சு எழுதுறேன். அதுக்கு ஆப்ஷனுக்கு இப்ப ப்ரொடியூசர் செல்ல வந்து இல்ல இப்ப இவங்க பண்ணலைன்னா ஆப்ஷன் யாருன்னா எனக்கு ஆப்ஷனே சொல்ல தெரியல.
வேற வேற கேரக்டருக்கு என்னால் ஆப்ஷன் சொல்ல முடியுது. ஆனால் நித்யா மேனன் கேரக்டருக்கு எனக்கு ஆப்ஷன் சொல்லவே முடியல. இப்போவும் எனக்கு தெரில, இதை வந்து வேற யார் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்களே இப்போ யோசிச்சு பார்ப்போம். வேற ஒரு ஆப்ஷன் அதுக்குள்ள வரவே இல்லை, மைண்டுக்கு யாருமே வரல. இன்ஃபேக்ட் அண்ணா கேரக்டர் ஆர்கே சுரேஷ் அவரு கூட பெர்ஃபெக்ட்டான ஒரு, ஆமா எல்லாருமே பெர்ஃபெக்ட் தான் சார். இது இப்படி இருந்திருக்கலாம், இவங்க வேற இருந்திருக்கலாம், எங்களுக்கு எங்கேயுமே தோணவே இல்லை. ஆமா கரெக்டா அந்த கேரக்டர்ல, இந்த படத்துல வந்து சில படங்கள்ல வந்து நம்ம ஒன்று நினைப்போம், சில இது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், சில இது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். ஐயோ இந்த கேரக்டர்ல, இந்த படத்துலயுமே எனக்கு சில கேரக்டர்கள் மேல நான் நினைச்சது வரல. ஆனா படம் பார்த்தவங்க நல்லா இருக்கு அப்படின்னு போது நானும் ஆமா நல்லா இருக்குன்ட்டு போயிட்டேன். அதான் உண்மை. சில கேரக்டர்கள் இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்திருக்கலாம், இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். அது ஒரு படமா ஃப்ளோவா பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுமே பிட்டு பிட்டா தானே எடுக்கிறோம். அதை எடுத்து தொகுத்து பார்க்கும்போது இந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஏற்றிருந்துருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் தோணும். ஆனால் அது ஆடியன்ஸ் இப்போ அது இப்போ சூப்பராக இருந்துச்சு, எல்லா கேரக்டரும் கனெக்ட் ஆகும்போது ஆமாம் அது ரைட்டிங்கே அப்படி தான் அப்படின்ட்டு ஒன்று மெயின்டைன் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். அப்போ எங்களுக்காக அது எந்தெந்த கேரக்டர்னு கொஞ்சம் சொல்லலாமே சார்? இல்லை அவங்க வருத்தப்படுவாங்க, சம்மந்தப்பட்டவங்க வருத்தப்படுவாங்க, யாரையும் வருத்தப்படுத்த வேண்டாம் சார். நீங்கள் ஒரு கேரக்டர் பற்றி சொல்லும்போது வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ்க்காக இவ்வளோ வந்து சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஆக்டிங்கான சான்சஸ் அப்படியெல்லாம் போகுது. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் மாதிரி பார்க்குறீங்களா இல்லை? கண்டிப்பாக அவங்கவுங்க திறமையை எந்த முகத்தில் வெளிப்படுத்துகிறாங்கிறது தானே அது. அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைச்சிருக்கும்போது அதில் அதை தான் சொல்கிறல, தங்கச்சி கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ண ஒரு மதுரக்கார பொண்ணை தான் ஓகே பண்ணியிருந்தோம். அப்புறம் இன்னும் 2-3 ரீல்ஸ் பண்ணுறவங்களெலாம் வேற வேற கேரக்டருக்கெல்லாம் இது பண்ணோம். அந்த செகண்ட் ஹாப்ல வருவாங்கல்ல, அந்த பொண்ணுனால ஒரு பிரச்சனை வரும்ல, அந்த பொண்ணும் இங்கே உள்ள ஒரு ரீல்ஸ் பண்ணுற பொண்ணு தான் கேட்டிருந்தோம். அப்புறம் அவங்க ஏதோ ஆட் ஃபிலிம் பண்ணுறேன் அப்படின்றதுனால அப்புறம் அந்த பொண்ணு கேரளா பொண்ணு அது அவங்கவுங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு அது நல்ல வாய்ப்பு. அவங்கள பார்க்கும்போது நமக்கும் ஐயோ இவங்களாம் நடிக்க வைக்கலாமே அப்படிங்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்ததில்ல. வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஸ்டில்லை எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு பயோடேட்டான்னு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது அவங்கவுங்க திறமையை அவங்கவுங்க வாலில் போடும்போது அது அழகாக ரீச் ஆயிடுது. யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கிறது, இது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஸோ தலைவன் தலைவி படத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு வச்ச ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன சார்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த படம் எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இது பண்ணிட்டு ஓகே அப்படின்ட்டு அந்த கணவன் மனைவி பிரிவுக்கு அப்புறம் அந்த சாங் இருக்குல்ல, தன்னனே நன்னே, அந்த பேத்தா சாங் வந்து அதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அவர் வந்து விடுதலை 2க்காக மீசியை வலிச்சுட்டு வந்து நிற்கிறார். நாங்கள் இன்னும் ஒரு 10 நாளில் ஷூட்டிங் போகிறோம். நான் ஆகாச வீரன் நினச்சி வச்சது நல்ல மீசை தாடி அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வெற்றிமாறன் சார் வந்து தாடி எடுக்க சொல்லிட்டார். சார் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்ட்டார். ஐயோ ஆகாச வீரனே இல்லையே, அப்படியே மீசையே இல்லாமல் வந்து இப்படி நிற்கிறாரு. சரி ஓகே, என்ன 10 நாளில் எந்த அளவுக்கு வளரும் அப்படின்ட்டு. ஆனால் அது எனக்கு நல்லது நடந்தது. என்னன்னா இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மீசை கொஞ்சம் கம்மியாக ஒரு நடுவகுப்பு எடுத்து ஒரு கொஞ்சம் ரொமான்டிக்காக ஒரு இது மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு 45 நாள் பிரேக் விட்டோம் அந்த குழந்தை வளரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ நல்ல தாடி மீசை வளர்ந்து அந்த ரெண்டுக்கும் சேஞ்ச் ஓவர் வந்து எங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சு. அப்போ அந்த மீசை எடுத்தது வந்து எங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் தான் ஃபர்ஸ்ட் ஷாட். அவர் வந்து அந்த நீராடுறதுக்காக சுற்றுவார்ல, திருச்செந்தூரை சுற்றி விட்டு அதுதான் ஃபர்ஸ்ட்டு எடுத்த. அங்கேருந்து அந்த இதுக்குள்ள இறங்கி நடந்து வர்றது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஷாட். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 நாள் தாடி மீசை தான் இருக்கும். அந்த அடுத்த தடவை ராமேஸ்வரத்தில் எடுத்தப்போ அதோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்படியே கொஞ்சமாக அதை மெயின்டைன் பண்ணியிருப்பான். அதுதான் சேது சார் எடுத்து ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் தான். நீங்க வந்து பல ஆர்டிஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நீங்க கால் ஷீட் கேட்டு கொடுக்காம பிஸியா இருக்கிற ஆர்டிஸ்ட் யாராவது இருக்காங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. யாருன்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை நிறைய பேர் இருக்கிறாங்க. அதையே சொல்லிக்கிட்டு அவங்கவுங்க பிஸியா இருக்கும்போது கமிட்மெண்ட் அவங்கவுங்களுக்குன்னு வரிசையா இருக்கும், நிறைய இருக்கும். இப்போ நம்ம கேட்கும்போது இப்போ இந்த சேது சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம், அடுத்து சேர்ந்து பண்ணணும்னு இருக்கும்போது அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் வரிசையாக இருக்குது. அது எப்போ ஒரு பிரேக் கிடைக்குது அப்படின்னு பார்த்து தான் அவர் கொடுக்க முடியும். நான் உங்களுக்கு பயங்கரமாக உடனே ஹிட்டு கொடுத்தேன், நீங்கள் எனக்கு உடனே கொடுக்கலன்னு நமக்கு பிடிச்சிக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னால் அவருடைய கமிட்மெண்ட் வரிசையாக இருக்குது இல்லை. அந்த மாதிரி ஒரு சிலருடைய இது நடந்திருக்கும் தான். சார் இப்போ நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கதை எழுதும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருப்பாங்க சார். எப்படின்னா ஒரு சில பேர் வந்து எங்கேயாவது மலை பிரதேசத்துக்கு போய் உட்காந்து எழுதுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு கிராமத்தில் போய் உட்காந்து எழுதணும்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் தன்னோட வீட்டில் இப்படி ஒரு தனி ரூமில் உட்காந்து எழுதணும்னு நினைப்பாங்க. உங்களோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் எப்படி சார்? நான் இப்போ இந்த ஸ்கிரிப்ட்லாம் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் உட்காந்து எழுதுனேன். இங்கே தான் உட்காந்துருப்பேன். எனக்கு அலுவலகத்தில் உட்காந்து எழுதுவேன். சில சீன் ஊருக்கு போகும்போது ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போவேன்,
அங்கே ஊரில் போய் உட்காந்து எழுதணும்னு போக மாட்டேன். ஆனால் கதை தோணுது அங்கே தான் தோணிருக்கும். ஊரில் உட்காந்து எழுதுவேன். ஃபைனலாக என்னன்னா ஒரு 4 நாள் 5 நாள் ஹோட்டல் போடுவேன். என்னன்னா ஹோட்டல் போட்டோம்னா தான் காசு கொடுத்து ஹோட்டலில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் நமக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே இந்த வேலையை ஃபைனல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் நமக்கு இருந்துச்சுன்னா தான் ஐயோ காசு போகுதே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் தான் அந்த ஒர்க்குக்கு வந்து நம்ம ஒரு ஃபைனல் பண்ணுவோம். அந்த டயத்தில் கடைசியாக ஒரு 5 நாள் 4 நாள் ஹோட்டல் போட்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு மட்டும் ஹோட்டல் போடுவேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்துட்டு ஒரு காம்படிஷன் இருக்கும், ஒரு ஜெலசி இருக்கும். அந்த மாதிரி உங்களோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு டைரக்டர் மேல நீங்க ஜெலசியா, நல்ல விதமாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம், ஒரு ஜெலசியா ஃபீல் பண்றீங்கன்னா அது யாரு சார்? ஒரு இவர் கரெக்டா டைமிங் ஃபாலோ பண்றாரு இல்ல, ஒவ்வொரு டைரக்டர் மேலயுமே அது ஒரு இருக்குங்க, செம்மையா பண்ணிட்டாப்லையே, செம்மையா ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் இதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா மாநகரம் வந்து சத்யம் தியேட்டர்ல எங்களுக்கு ஒரு 10 டேரக்டர் கூப்பிட்டு எங்களுக்கு ஷோ போடுறாங்க. நாங்கள் வந்து அதை பார்த்துட்டு மாநகரத்தை பற்றி நான் பேசுகிறேன், இந்த டேரக்டர் நல்லா வருவார் அப்படின்னு. இப்போ லோகேஷ் வந்து டங்குன்னு அப்படி நம்ம கண்ணு முன்னால அப்படி அவருடைய வளர்ச்சி வந்து பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. லோகேஷ் அவருடைய இதை பார்க்கும்போது அவ்வளோ சொந்தமாக இருக்கு. ரஞ்சித்துக்கு வந்து அட்டகத்தி படம் வந்து ஞான வெல்ராசா சார், நான் வெங்கட் பிரபு எல்லாருக்குமே வந்து அட்டகத்தி படத்தை போட்டு நாங்கள் எல்லாம் மைக்கு பிடிச்சி இந்த படம் பயங்கரமான படம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரஞ்சித் வந்து அப்படி வளர்ந்து வரும்போது நம்ம பேசின ஒரு அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் நிறைய இது நின்றுட்டு இருக்காங்க. ஒன்று நமக்கு முன்னால போறவங்கள பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ல பார்த்து இருந்திருப்போம். அது லிஸ்ட் சொல்லணும்னா பயங்கரமா இருக்கும். அதே இது நமக்கு பின்னால வந்தவங்க நமக்கு முன்னால நம்மளை முந்திக்கிட்டும் போவாங்க. இப்போ நெல்சன் பார்த்தா எனக்கு பின்னால வந்தப்பல, ஜெயிலரை பார்க்கும்போது வந்துட்டு அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது நான் ஃபோன் பண்ணி, ஏன்னா நெல்சனும் நானும் ஒரே கம்பெனியில் படம் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தா அவர் ஜெயிலர் பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது. பார்த்துட்டு நான் நெல்சனுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நெல்சன் உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது. ஏன்னா இது நான் நம்ம வீட்டு பிள்ளை பண்ணும்போது அவர் டாக்டர் கமிட் ஆகி உட்காந்துருக்காரு. என் ஆடியோ லான்ச்சில் வந்து சிவாவுடைய ஃப்ரெண்டாக தான் உட்காந்துருப்பார். ஆனா ஜெயிலருடைய ஆடியோ லான்ச்ல பார்க்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு. அவரை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கேன். டாடா படம் பார்க்கும்போது அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா எமோஷன் பயங்கரமா கனெக்ட் ஆகுது. அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி பயங்கரமா சந்தோஷப்பட்டேன். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்க்குறேன், ஒரு யாரா அவன் சின்ன பையனா இருக்கான், இந்த மாதிரி ஒரு தேட்டரே பயங்கரமா கிளாப்ஸ் அடிச்சு கொண்டாடுறாங்க. அப்புறம் அந்த டைரக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அதனால எல்லாரையும் பார்த்து சந்தோஷப்படுவேன், அவ்வளவுதான். அவங்க ஒவ்வொரு டைரக்டரையும் பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். சூப்பர் சார். இன்னொரு கொஸ்டின், 2009 பசங்க படத்தை எடுத்த பாண்டியராஜ்க்கு இன்னைக்கு இருக்கிற பாண்டியராஜ் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க? யாரையும் ரொம்ப நம்பாத அப்படின்னு தான் சொல்லுவான். நிறைய நம்பி ஏமாந்துருக்கான். ஒவ்வொரு தடவையும் பசங்க பாண்டியராஜும் இது பண்ணலாம், மெரினா பாண்டியராஜும் இது பண்ணலாம், கடைக்குடிச்சிங்க பாண்டியராஜும், ஒவ்வொரு படத்து பாண்டியராஜும் இந்த தலைவன் தேவி பாண்டியராஜுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்துல ஏமாந்துக்கிட்டே இருக்கிறான், நம்பிடுறான், ரொம்ப நம்பிடுறான், ரொம்ப ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கான். ஆனாலும் நம்பிக்கிட்டே இருக்கிறான், இன்னும் நம்பிக்கிட்டே இருப்பான். அது சொந்தங்களாகவும் இருக்கலாம், சினிமாவுக்குள்ள இருக்கிற இந்த சக ஒர்க்கராகவும் இருக்கலாம், நம்பி நம்ம கடன் கொடுத்தவங்க ஏமாத்துறவங்களா இருக்கு, அது எல்லாமே சேர்ந்தது தான். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருறா பாண்டியராஜ். இப்ப கேர்ஃபுல் ஆயிட்டாரா பாண்டியராஜ்? இல்ல, ஆக மாட்டான். இன்னும் அதே இன்னசென்ட்டா திருப்பி நம்புவான், ஏமாறுவான், துரோகங்களை சந்திப்பான். திருப்பி வாழ்க்கையில் நான் ஏமாறவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்டையும் சக அசிஸ்டன்ட் கிட்டையும் சொல்லுவான். திருப்பி ஏமாறுவான், அவங்க பார்ப்பாங்க, நீ திருந்தவே மாட்டடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் இவன். ஐயோ. இப்ப பாண்டியராஜ் இன்னும் அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. சோ ரீசெண்டா அந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்தது? நிறைய இருக்கு, நிறைய ஏமாந்துருக்கு. நிறைய நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம சினிமாவுக்குள்ள அதை நிறைய அனுபவிச்சுட்டே இருக்கேன். நம்ம கூட இருப்பாங்க, அண்ணா உன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கிட்டு போய் ஐயோ இவர் மாதிரி அப்படின்ட்டு அடுத்த அரை மணி நேரத்துல நமக்கு போன் வரையோ உன்னை பத்தி இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அது இப்ப முந்தா நாள் கூட ஒன்று நானும் ஒரு நண்பரும் பேசிக்கிட்டு இருந்தான். ஏப்பா உங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாப்பா ஒண்ணு அப்படின்னு. நல்ல பெரிய பிளானா போட சொல்லுங்க. ஆனா நம்ம கிட்ட உட்காந்து உங்களை மாதிரி எல்லாம் யாரு ஹார்ட் ஒர்க்கை பார்க்க முடியுமா அப்படின்னு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கிட்டு போய் இவர் மாதிரிலாம் ஒரு ஆளை பார்க்க முடியுமா அப்படின்னு பேசுவாங்க. அது நிறைய சந்திச்சுக்கிட்டே இருப்போம் சினிமாவில். அது இல்லாம இல்லாட்டினாலும் சுவாரஸ்யம் இருக்காது இல்ல, அது வேணும். அது ஓகே. அப்படி கிரிட்டிசிசம்ஸ் கேட்கும்போது நீங்க எப்படி சார் அதை கடந்து போவீங்க? சிரிச்சிட்டு போயிருவீங்களா? இவ்வளவுதான் இல்லைங்க, நம்ம என்ன மகாத்மாவா என்ன சிரிச்சுட்டு போறதுக்கு வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். டேய் இவ்வளவு நேரம் உட்காந்து ஒன்னா தானே சாப்பிடும் போதெல்லாம் இவ்வளவு பொய்யா பேசியிருக்கேங்கும் போது கஷ்டமா தானே இருக்கும்.
இப்போ நீங்கள் உங்களை வந்து நான் பயங்கரமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, செம்மையா பேசுறீங்க, செம்மையா கேள்விகள் கேட்குறீங்க அப்படின்ட்டு அங்கிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் டேரக்டர் கிட்ட என்னங்க பொண்ணை கூப்பிட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? சார் இல்லைங்க, பேச்சுக்கு சொல்றீங்க, நொந்துருவீங்கல்ல, அந்த மாதிரிதான் நானும் நொந்துருவேன். ஆனா அதுல இருந்து மீண்டு வந்துருவேன். நீங்க அடுத்த வேற இன்டர்வியூக்கு போயிடுவீங்கல்ல, பாயோ அப்படின்ட்டு. சார் நீங்க சொன்ன மாதிரியே பட் ஒரு சில படங்கள் வந்துட்டு நம்ம எழுதும் போது அப்படியே பெருசா செம பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம். பட் ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு வந்து போயிருக்காது. பட் ஒரு சிலது வந்துட்டு ஓகே ஃபைன் நம்ம எழுதுவோம் பட் ஆனா சூப்பரா ஹிட் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது படத்துல? இப்படி இல்லைங்க, இந்த ஹீரோ கொஞ்சம் சுமாராக ஒர்க் பண்ணுவோம், இந்த ஹீரோ கொஞ்சம் சூப்பராக ஒர்க் பண்ணணும்லாம் கிடையாது. ஸ்கிரிப்டாக ஒர்க் பண்ணுறது தான். நான் எல்லா ஸ்கிரிப்டுக்குமே வந்து பசங்களுக்கு என்ன வேலை பார்த்தோனோ, ஃபஸ்ட்டு படத்துக்கு என்ன வேலை பார்த்தோனோ அதுதான் தலைவன் தலைவிக்கும் வேலை பார்த்துருக்கேன். எவ்வளவு முடியுமோ, எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ. ஏன்னா அன்னைக்கு வாங்கின சம்பளம் கம்மி, இன்னைக்கு வாங்குகிற சம்பளம் அதை விட பல மடங்கு. அப்போ அதை விட அதிகமாக தான் உழைக்கணும்னு தான் உழைப்போம். ஆனால் சில நேரங்களில் சில படங்கள் நினச்சதை விட நல்லா போயிடும். சில படங்கள் அதை விட இது சூப்பராக போகும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது கொஞ்சம் கம்மியாகும். அந்த ரேஷியோவிலேருந்து கம்மியாயிடும். என்னுடைய படங்கள் இது வரைக்கும் அதை நான் பெருமையாக சொல்லுவேன், எந்த தயாரிப்பாளருக்கும் என்னுடைய படங்கள் லாஸ் ஆனதே கிடையாது. ரேஷியோ அதோடைய பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிய இது வரைக்கும் நீங்கள் இல்லை யாராவது ப்ரொடியூசர் நீ என்ன இப்படி பேட்டி கொடுத்த, உன் படம் அவ்வளவு அப்படின்னு யாரும் சொன்னால் நான் வேணா தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு என் தயாரிப்பாளர் எல்லாருமே என் படங்களை பார்த்து சந்தோஷம் பட்டிருக்கு. ஆனால் நம்ம நினைப்போம்ல, இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு நம்பரை வந்து இந்த நம்பருக்குள்ள இத்தனை கோடிகளுக்குள்ள இத்தனை இதுக்குள்ள அப்படிங்கிறதுக்குள்ள அந்த சதவிகிதம் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிய படங்கள் எல்லாமே வந்து லாபத்தை குடிக்கக்கூடிய ஒரு படம். அது சில படங்கள் வந்து நம்ம நினைச்சது நடக்காத போது அது வருத்தமே, அவ்வளவுதான். இவ்வளவு கனெக்ட் ஆகி கொண்டாடுவாங்கன்னு நினைக்கல, ஆனால் அது கொண்டாடுறாங்க. கடைக்குட்டி சிங்கம் படத்தை பார்த்துப்புட்டு நிறைய குடும்பங்கள் ஒன்று சேருவாங்கன்னு நினைக்கல. நிறைய பேர் பைக்கில் காரில் பஸ்ஸில் விவசாயின்னு எழுதுவாங்கன்னு நினைக்கல. இன்னைக்கும் நீங்கள் வில்லேஜ் பக்கம் போனீங்கன்னா கல்யாண பத்திரிக்கையில் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயின்னு போடுறத ஒரு பழக்கமாகவே ஆக்கிட்டாங்க. பேனர் வைக்கிறதுல மாப்பிள்ளை பேர் கீழே விவசாயி அப்படிங்கிறத கௌரவமாக போட அந்த படம் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. இப்போ நம்ம வீட்டு பிள்ளை வந்து நிறைய அக்கா தங்கச்சியில அந்த படம் வந்து ஒன்று சேர்த்துருக்கு. ஒரு படம் வந்து ஒன்று சேர்க்குமா அப்படின்னா நமக்கு சிரிப்பாக தானே இருக்கும். ஆனால் நிறைய பேர் ஒன்று சேர்த்துருக்கு. இப்போ தலைவன் தலைவி வந்து நிறைய கணவன் மனைவிக்குள்ள வந்து அதுக்கு ஒரு கும்பல். அப்படின்னா டைவர்ஸ் நீங்கள் வந்து தப்புன்னு சொல்ல வரீங்களா? தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல. பிரியலாம் நினைச்சவங்க பிரியாம திருப்பி சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சொல்றது அது ஒரு விதமான ஒரு மாற்றம் தானே. நான் ஒரு பெரிய மாற்றத்தை இங்க வந்து நான் வந்து உருவாக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவில்லை. நினைக்காதது நடக்கும்போது அது ஒரு சந்தோஷமா இருக்கு. சில நேரங்கள்ல வந்து அது நினைக்கிறது மிஸ் ஆகும்போது அது இதுதான். அது ஆனா அந்த படத்துக்கு தான் நம்ம அதிகமா உழைச்சிருப்போம். அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால எழுத்தா வந்து நான் உண்மையிலே சொல்றேன், நான் உங்களுக்கு வாங்க எழுதி காமிக்கிறேன். எல்லா ஸ்கிரிப்டுக்குமே வந்து நான் அத்தனை வருஷம் எழுதுவேன். அது 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 கிடைக்கும்போது தான். இப்போ எனக்கு கதகளி படம் வந்து இன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்டு சூப்பர் சூப்பர்னு இன்னைக்கு சொல்றாங்க. அன்னைக்கு ஆனால் அன்னைக்கு வந்து அது பெரிய லெவல்ல ரஜினி முருகன் தான் நல்லா ஓடிச்சு. 4-5 படம் வந்துச்சு பொங்கலுக்கு. ஆனா ரெவியூவா கதகளிக்கு எழுதுனாங்க. ஆனா ரெவன்யூவா விஷால் சாருக்கு அது லாபமான படம் தான். ஆனால் நம்ம ஒரு நம்பர் இருக்குல்ல, அப்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றா, ஏன் அந்த நம்பர் வரல அப்படின்னு அது வெற்றியில போய் அதுக்கு ஒரு இடம் வைக்கிறாங்கல்ல, இது 2வது இடம் அப்படின்னு ஒரு இடம் வைக்கிறாங்கல்ல, அது நடக்குது. ஆனா அந்த ஸ்கிரிப்டை வந்து இன்னைக்கு வந்து கதகளி பண்ணுங்க, கதகளி மாதிரி பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஒரு வருத்தம் வருது இல்ல. ஏன் அன்னைக்கு நீங்க கதகளி ஓட வச்சிருந்தீங்கன்னா நான் கதகளி மாதிரி இன்னும் நிறைய பண்ணிருப்பேன்ல. அப்ப என்னன்னா ப்ரொடியூசர் என்ன கேட்கறாங்க, கடைக்குடி சிங்கம் மாதிரி பண்ணுங்க, கேடி பிள்ளை கலாடுற மாதிரி. ஏன்னா அதோடைய நம்பர் வேறையா இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி பண்ணுங்க. நீ இப்ப தலைவன் தலை ஓடிடுச்சா, நமக்கு நறுக்குன்னு ஒரு முத்துல குத்திடுவாங்க. நீங்க இந்த ஃபேமிலி டைரக்டர் தான் குத்துவாங்க. ஆனா அடுத்து மாத்துறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தோணிருக்கா சார், இந்த 15+ இயர்ஸ்ல ரைட்டரா இருக்கும், டைரக்டரா இருக்கும், நம்மளும் வந்துட்டு எல்லாரும் மாதிரி ஆக்ட் பண்ணலாம், பாண்டியராஜ் ஆக்டர் அந்த மாதிரி? நிறைய பேர் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. தனுஷ் சார் ப்ரொடக்ஷன்ல கூட ஒரு படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கூப்பிட்டாங்க. என் அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டாங்க. எனக்கு அந்த ஆசையே கிடையாது. எனக்கு நடிப்பு வராது, நடிக்க தெரியாது. ரொம்ப நேரம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ உங்களை பார்த்து பேசிக்கிட்டு கொஞ்சம் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னா கான்சியஸ் ஆகிடுவேன். எனக்கு அந்த ஃப்ளோ மிஸ் ஆகிடும். சொல்லி கொடுப்பேன், நல்லா பயங்கரமாக நடித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். சேது சாரும் நித்யாவும் சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் நடிக்கிறது மாதிரி நான் 70% நடிச்சிட்டேன்னா இன்னும் சூப்பராக இருக்குமே, என்னால் முடியலையே அப்படிம்பாங்க. அவ்வளோ சூப்பராக வரும்.
இந்த மேக்கிங் எடுக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், நம்ம சொல்லி நடிச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி 2 பேர் எடுப்பான்ல, கான்சியஸ் ஆயிடுவேன். இல்லை இப்படி பண்ணுங்க அப்படின்னு போயிடுவேன். அப்ப ஏன் நல்லா தானே நடிச்சு காமியா அப்படின்லாம் இல்லை, இவங்கெல்லாம் போக சொல்லுங்க. அந்த மேக்கிங் எடுக்கிற வீடியோவே என்னை டிஸ்டர்ப் பண்ணும், நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். அதனால எனக்கு நடிக்க தெரியாது. அது உண்மை. அதுதான். நீங்க பயப்படவே வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் நடிகனா வந்து பயமுறுத்துவானே, நீங்க பயப்படவே வேண்டாம். அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். நடிகன் ஏதாவது ஒரு சீன் 2 சீன் ஏதாவது நம்ம வீட்டு பிள்ளை பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள சும்மா பேக் ஷாட்ல நடந்திருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேமியோ, சும்மா ஒரு சீன். அதுமே பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல அதையும் காட்டக்கூடாது அப்படின்ட்டு நடிக்கிறது இல்ல. அதனால நீங்க பயப்படாதீங்க சார். உங்களோட பர்சனல் லைஃப்ல உங்களோட சீக்ரெட், மொத்தமான சீக்ரெட் தெரிஞ்ச யாராவது பர்சன் இருக்காங்களா சார்? யார் அந்த பர்சன்? என்னுடைய உங்க லைஃப்ல உங்களை பத்தின எல்லா சீக்ரெட்ஸுமே தெரிஞ்ச ஒரு பர்சன் என் ஒய்ஃப் மட்டும்தான். உங்க ரியல் லைஃப் பேரரசி தானா? ஆமா, என் பேரரசிக்கு மட்டும்தான் என்னுடைய எதுக்கு எப்படி ஆவேன், என்ன பண்ணுவேன், அது எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் அருணாச்சலம்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் இங்க இதுல ஐநாக்ஸ் தேட்டருக்கு பக்கத்தில் செந்தில்நாதன் மெஸ்ஸு அப்படின்னு சொல்லி, அவனுக்கு கூடுமான வரைக்கும் என்னை பற்றி தெரியும். சுரேஷ்னு சொல்லி ஒரு நண்பர் இருக்கார், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு ஓரளவுக்கு அவரும் நானும் நிறைய மனசு விட்டு பேசிப்போம், என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். அவ்வளவுதான். மற்றதுக்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒன்று மறைச்சிருப்போம். இது வரைக்கும் ஏதாவது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஜெகன், என் கூட இருக்கிற எங்க அண்ணன் ஜெகன் அண்ணனுக்கு ஓரளவுக்கு என்னை பத்தி சில நேரங்கள் எங்க வீட்டிலேயே நான் எங்க இருக்கேன்னு தெரியலன்னா அவருக்கு தெரியும். எனக்கு பிடிக்கணும்னா அவரை தான் பிடிப்பாங்க. கூடுமான வரைக்கும் என் அசிஸ்டன்ட்களுக்கு என்னை பத்தி ஃபுல்லா என்னுடைய எல்லாமே தெரியும். அது என்ன, நான் இங்கே சொத்து வாங்கியிருக்கேன்லாம் தெரியாது. என்னுடைய பர்சனல் இங்கே எதுவாகும், என்ன ஸ்கிரிப்ட், அந்த ஓரளவுக்கு பிஸ்னஸ் ரீதியாக அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஏதாவது ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதி ஒரு 1 லைன் பில்ட் பண்ணி வந்து ஒரு 3/4 ஸ்கிரிப்ட் முடிச்சு வேணா இது ஒர்க் அவுட் ஆகாது, இந்த ஆடியன்ஸ்க்கு இது சூட் ஆகாது அப்படின்னு ஏதாவது ஸ்கிராப் பண்ணி போட்டிருக்கீங்களா சார்? ஸ்கிராப் பண்ணின்னு சொல்ல முடியாது. ஒரு டான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதுனேன். திடீர்னு அந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு தாவூத் இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்டோரி, ஒரு டான் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம்னு சொல்லிட்டு சரச்சரச்சரன்னு ஒரு 70-75 பக்கம் எழுதிட்டேன். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை. அது எப்படி தோணுச்சு, என்ன தோணுச்சுன்னு தெரியல, 70-75 பக்கம் எழுதிட்டேன். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அசிஸ்டன்ட்லாம் கொடுத்தேன், ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, எழுதுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் எழுதணுமே தோணல. அதை நான் தூக்கி போட்டேன்னு சொல்ல முடியல, உட்காந்து எழுதணும்னு அதுக்கான, ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு பிளாங்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வளரல அந்த கதை. சரி உட்காந்து அதை தொடரலாம் அப்படின்னாலும் அதுக்குள்ளே போக முடியல. மற்றபடி நினைச்ச கதைகள் எல்லாமே எழுதி முடிச்சிருவேன். இந்த இது மட்டும் அப்படி ஒரு 75 பக்கத்தோடயே நின்னபடியே இருக்குது. ஆனால் நல்லா சுவாரஸ்யமாக இருந்தது, அந்த ரைட்டிங்கே சுவாரஸ்யமாக இருந்தது. கண்டினியூ ஆகலாம். ஓகே. ஸோ இதே மாதிரி நிறைய 1 லைன் கூட இருக்கும்ல சார்? 1 லைன் நிறைய பில்ட் பண்ணாமல் அப்படியே கூட நிறைய வச்சிருப்பீங்கல்ல சார், அந்த மாதிரி இருக்கா? நிறைய கதைகள் இருக்கு. என்னன்னா, என்னுடைய பழக்கமே என்னன்னா, ஒரு சின்ன இன்சிடென்ட்டை கூட அது ஒரு கதையாக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒரு இப்போ இந்த கதையுமே ஒரு சின்ன ரியல் இன்சிடென்ட் தான், அதை அப்படியே பண்ணலை. ஆனால் அந்த இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு கதகளி வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். அமுதன்னு சொல்லி அவருடைய லைஃப்பில் நடந்து எப்படி மாட்டிக்கிட்டு தவிச்சின்னு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டாக அதை ஒரு கதையாக பண்ணேன். அந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரும்போது ஒரு கேரக்டர் பேசிக்கிட்டே இருந்தது, எங்கள் அப்பா நான் கல்லை தூக்கி போட்டு கொன்று விடலாம்னு நினச்சிப்பா அப்படின்னு ஒரு அப்பாவை பற்றி ஒரு கேரக்டர் சொல்லுது. அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு அப்படி பண்ணா அந்த ஆள் அப்படின்னு. அப்போ ஏன் இந்த ஆள் கொண்டிருப்பான் அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஒரு கதை, இந்த ஒரு கேள்வி தான், இந்த ஒரு கேள்விக்கு வந்து ஒரு கதையே ரெடி பண்ணேன். ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்களா, செம்ம ஃபன்னான ஒரு கதை ரெடி பண்ணேன். அப்போ அந்த ஒரு கேள்வி தான் நமக்கு ஸ்பார்க்காக இதுவாகுது. அந்த மாதிரி தோன்றதை பூரா வந்த உடனே அசிஸ்டண்ட்டை உட்காந்து ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்க ரெடி ஆவாங்க. ஓகே, இவர் ஏதோ ஒரு கதையோட வருவார், ஏதாவது ஒரு ரியல் இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு வருவார், சொல்லி பார்ப்பாரு அப்படின்னு. அதை அவங்க பயங்கரமாக ரசிச்சாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஓகே, அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை டைப் பண்ணி தூக்கி ஒரு ஃபோட்டோவில் போட்டு வச்சுருவோம். என்னைக்காவது தேவைன்னா அதை எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணுவேன். சார், ஆஸ் அ ரைட்டரா, ஆஸ் அ டைரக்டரா வந்துட்டு நீங்கள் நிறைய படங்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்திருக்கீங்க. பட் உங்களோட பர்சனல் லைஃப் கனெக்ட் பண்ணுற ஒரு படம் அப்படின்னா அது எந்த படம் சார்? நீங்கள் எடுத்த படங்கள்ல பாண்டியராஜா இந்த கதையில வர கதாநாயகனா கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது எந்த படம்? அது பசங்க தான். பசங்கள்ல உள்ள அன்புக்கரசு கேரக்டர் தான் என்னுடைய லைஃப் ரிலேட்டடாக இருந்தது. வந்து
அது மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற வேற இதுக்குள்ள எதுவும் இல்லை. ஓகே. ஆனால் வேற கதைகள்ல இருக்கு. இப்போ எழுதி வச்சிருக்கல வேற கதைகள் இருக்குல்ல, அதுக்குள்ள என்னுடைய காட்சிகள், நான் அனுபவப்பட்டது, நான் அசிங்கப்பட்டது, நான் சிரிச்சது, அதெல்லாம் காட்சியாக பண்ணி வச்சிருக்கேன். அது நம்ம வரும். ஓகே சார். அண்ட் உங்களோட ஃப்ளாஷ்பேக் புக் வந்துட்டு நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வந்தவங்க படித்து லைக் உங்களோட அந்த ஜேர்னியே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏன் சார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு புக் எழுதலை? அது ரொம்ப பேர் நல்லா இருக்கு, அது மாதிரி ஏன் எழுதலன்னு உங்களை மாதிரி நன்றி கேள்வி வைப்பாங்க. முதல் நன்றி. எழுத நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ளே நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே போனதுனால இது ஒரு பெரிய டயத்தை எடுத்துக்கும். அதுக்குள்ளேயே அடுத்து அப்படின்னு போகும்போது இதுவாகும். அன்னைக்கு வந்து அது எழுத சொன்னாங்க. அப்போ அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அந்த கமிட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம அதுக்குன்னு எழுதுவோம். அதுக்கப்புறம் யாருமே வந்து அதை எழுதுங்க அப்படின்னு பத்திரிகை சைட்லையும் யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க. அந்த இடத்துல நான் ஷூட்டிங்கில் இருந்தேன், அதனால அதை எழுதலை. ஆனால் எழுதணும். இன்னும் நிறைய கதைகள், நிறைய எழுதுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அனுபவங்கள் இருக்குது. எழுதுவோம், கண்டிப்பாக எழுதுவோம். ஆஸ் ஒரு புக் லவ்வரா சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் இந்த கேட்கணும். லைக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்துட்டு ரீல்ஸ் போடுறாங்க, அவங்க வந்துட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முகபாவனை யார் முகத்துல இருந்து வந்தா என்ன, அது அவங்களோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்க. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஆஸ் லைக் நீங்க நிறைய வருஷம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, பட் இப்ப இருக்கவங்க யாருமே புக்ஸே படிக்கிறது இல்லை. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டா போறது அண்ட் புக்ஸ் ரீடிங் கம்மி ஆகுறது நீங்க எப்படி பாக்குறீங்க? நான்லாம் இன்ஸ்டாவில் ரொம்ப லேட்டு. எல்லாருமே வந்து இன்ஸ்டா தான் இன்னைக்கு உலகம், அதுக்குள்ள போனீங்கன்னா தான் படமே ப்ரமோட் பண்ண முடியும், ப்ரமோஷனுக்கு உதவுனாங்க. இப்போ தான் நான் அதுக்குள்ளே வர்றேன். படிப்பு வந்து ரொம்ப முக்கியம். அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதை போய் வாழ்க்கையில் எங்கேயாவது உதவுமா அப்படின்னா, அது உதவுமா உதவாதான்னு தெரியாது. ஆனால் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது நீங்கள் எந்த பெரிய நாவல் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பொன்னியின் செல்வனோ, வேள்பாரியோ, ஜெயமோகனுடைய அறம் சிறுகதைகளோ, கீராவுடைய கோபல்லபுரத்து கிராமமோ படிக்கும்போது நீங்கள் அந்த உலகத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் விஷுவலாக ஒரு படமோ ஒரு வீடியோவோ அது பார்க்கும்போது அடுத்தவங்களுடைய கற்பனையே நீங்கள் அப்படியே தலைவன் தலைவி என்னுடைய விஷன் அதை நீங்கள் பார்க்கத்தான் முடியும். ஆனால் அதை புத்தகமாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஆகாசா விருனை நீங்கள் வேற மாதிரி கற்பனை பண்ணிக்க முடியும், பேரரசியை வேற மாதிரி கற்பனை பண்ணிக்க முடியும். அந்த இடம், அந்த கோயில் உங்களுக்கு ஒரு பிடிச்ச கோயிலாக மாறும். அந்த குளம், நீங்கள் ஒரு விஷுவலாக ஒரு குளத்தை பார்ப்பீங்க. நான் மதுரை மேகமலை யானைமலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஊர் பக்கம் போவீங்க, எங்கேயோ கோயம்புத்தூருக்கு போகலாம், எங்கெங்கேயோ போகலாம். அப்போ விஷுவல் வந்து வேறையாக மாறுது. அதுதான் படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் வித்தியாசம். அப்போ படிக்கும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கற்பனை வந்து விரியும், அது விஷுவலாக மாறும். அப்போ படிக்கும்போது தான் அதை உணர முடியும். அதை வீடியோவாவோ இல்லை ஆடியோவாவோ கேட்கும்போது கூட அது அந்த அளவுக்கு கிடையாது. அது புத்தகத்தை எடுத்து படிக்கும்போது அந்த விஷுவல் வந்து உங்களுக்கு வேற ஒரு உலகத்துக்கு கூட்டும் போது அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ வேள்பாரியை நான் படிக்கும்போது அதிகாலை வரைக்கும் படித்தேன். ஏன்னா அந்த உலகத்தை வந்து நான் ஒரு உலகமாக பார்க்குறேன். அந்த 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 அவன் பாரி எப்படிப்பட்டவன், ஆதினி எப்படிப்பட்டவ, எல்லாமே வந்து நான் ஒரு வேர்ல்டுக்குள்ளே அந்த கதையை கடக்க முடியுது. வெங்கடேசன் சார் அவர் ஒன்று எழுதியிருப்பார், அவர் ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்துருப்பார். இப்போ வேற ஒரு டைரக்டர் படிக்கும்போது அது வேற ஒரு அந்த அந்த கேரக்டருடைய ஆர்க்கை வேற மாதிரி அந்த தோற்றமே வேற மாதிரி மாறும். இப்போ நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பண்ணு. அப்போ படிப்பு வந்து அது செம்மையாக இருக்கும். அதுக்கு தான் படிக்க நான் என் அசிஸ்டண்ட்கிட்டே சொல்லுவேன், எந்த புக்கை எடுத்து படி. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எனக்கு புத்தகங்களுக்குன்னு வச்சிருப்பேன். நிறைய பேர் புத்தகங்களை அழகுக்காக மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதை படித்தா அது நம்மளை அழகாக்கும். அது நிறைய இமயத்துடைய நிறைய சிறுகதைகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே வில்லேஜுக்குள்ளே அது வேற ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்கு. குறைஞ்சது ஒரு 50 பக்கம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பழக்கமாக வச்சுக்கிறது நம்ம பழக்கத்துக்கு நல்லது. சரி, தலைவன் தலைவி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களை சிரிக்க வச்சிங்க, அழுக வச்சிங்க, கனெக்ட் பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். பல பேர்த்துக்கு பரோட்டா கிரேவிங்ஸ் வர வச்சிட்டீங்களே சார். படம் முடிஞ்சோடனே நேரா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து கண்டிப்பா நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. படம் முடிஞ்சு ஏதாவது அதிகமா வெயிட் எல்லாம் போட்டு வந்தீங்களா சார்? மதுரையில அது நிறைய பேர் சொன்னாங்க, பரோட்டாவுக்கு இவ்வளவு விளம்பரம் பண்ணிருக்க வேண்டாம்னா பரோட்டா சாப்பிட்றத குறைச்சிக்கங்க. ஆமா, அந்த பொதுவாகவே ஷூட்டிங் டயத்துல வந்து என்னதான் நம்ம வீட்டில் நம்மளை நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் ஷூட்டிங்கில் வந்து அநியாயத்துக்கு கவனிச்சுக்குவாங்க. என்ன நம்ம வீட்டில் வந்து ஏப்பா கேட்கணும், இவங்க இப்படி திரும்பினா தண்ணி கொடுப்பாங்க, இங்கிட்டு திரும்பினா ஜூஸ் கொடுப்பாங்க. சாப்பாடு வந்து அவ்வளவு
டேய் சாப்பிட வந்தனா வேலை பார்க்க வந்தனாடா, எனக்கு கோவம் வேற வரும். ஏன்னா விரிச்ச அவ்வளவு இதுவும் இது பண்ணி வச்சிருக்கேன். அப்போ நமக்கு வெயிட் ஏறிடும். நீங்கள் ஷூட்டிங் டேத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயிட் இறங்கியிருக்கான். ஏன்னா வீட்டில் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஷூட்டிங்கில் தான் வந்து அவ்வளோ வெரைட்டி. ப்ரொடியூசர் தான் நம்மளை அப்படி பார்த்துக்குவாங்க. அதுக்கு தான் அந்த ப்ரொடியூசருக்கு உண்மையாக இருக்கணும். அவங்க தான்டா நமக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு காரில் கூட்டி கொண்டு ஹோட்டல் போட்டு சாப்பாடு கொடுத்து ஜூஸ் கொடுத்து அப்படி பார்த்துக்குறாங்க. அந்த ப்ரொடியூசரை நம்ம அப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே வெயிட் போட்டிருப்போம். அதுவும் இந்த படத்தில் ஹோட்டல் நடத்துனதுனால வேற ஒரு ஹோட்டலில் பண்ணி வெரைட்டியாக வந்துடும். அதுவும் மதுரையில் எப்படி இருக்கும் நான்வெஜ். ஆமாம், நீங்கள் எப்படி இந்த படம் பார்க்கும்போது பயங்கரமா டெம்ட் ஆகி போய் எல்லாம் ஹோட்டல்ல போய் மாதிரி எச்சி ஊறுது உங்களுக்கு. நித்யா மேனன்லாம் வந்து வெளுத்து வாங்கும்போது நமக்கு அங்க ஆஹா பரோட்டால இத்தனை வெரைட்டி இருக்கா அப்படின்றதே இதை பார்த்தா சார் தெரிஞ்சது. ஆமா, மதுரை செம்மையான ஏரியா, சாப்பிடுறது பயங்கரமா இருக்கும். வெயிட் போட்டுருந்தனால ஒரு 4-5 கிலோ ஏறி இருந்தது. அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேள்விப்பட்டோம். முழுக்க நிறைய சீன்ஸ் வந்து அந்த கோயில்ல ஷூட் பண்ணீங்கன்றத பார்த்தோம். அங்க வந்து பல செலிபிரிட்டிஸ் வந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். படத்துல இல்லாதவங்க அதெல்லாம் யார் சார் வந்தாங்க, எதுக்காக அவங்க வந்தாங்க? சிறுத்தை சிவா டைரக்டர் அவர் வந்தாரு. திருச்சிக்கு வந்து இங்கே ஷூட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்டு போனாரு. நம்ம விமல் வந்தாப்புல. பொதுவாக விமல் எங்கே நான் ஷூட் நடக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே வந்துருவாப்புல. அந்த மாதிரி மாமன் ப்ரொடியூசர் வந்தாப்புல. அந்த மாதிரி வந்துட்டு போவாங்க. அந்த தூண்டிக்கருப்பர் கோயிலில் அந்த ஷூட் நடந்தது. அது கோயிலாகவே ரொம்ப நல்ல ஒரு பவரான கோவில். அது எல்லாருமே வந்து அங்கே ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்கெல்லாம் வந்துட்டு ஷூட்டிங் பார்த்துட்டு. அப்போ அவங்கெல்லாம் வந்து என்ன சார் சொன்னாங்க, அதை பார்த்துட்டு என்ன மாதிரி கதை என்ன ஏதுன்னு? இல்லை, அவங்க எங்களை கண்டுக்கல, அந்த கோயிலை தான் பயங்கர வியப்பா பார்த்தாங்க. என்ன சார் இவ்வளவு அம்பு வேல் இருக்குது, என்ன இது செம்மையா இருக்கு அப்படின்னு கோயிலை பத்தி தான் வியந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களே ஒழியா எங்களை அவங்க யாரும் கண்டுக்கல. சார் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு வருத்தம் இருக்கா? நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு தமிழ்லேயே நிறைய படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் நம்ம தெலுங்கு போகலாம், அப்படியே கொஞ்சம் ஹாலிவுட் போகலாம், அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கு? எனக்கா? இல்லை தமிழ்லேயே இன்னும் நம்ம நல்ல படங்கள் நிறைய கொடுக்கணும்னு இருக்கு. நான்லாம் ஹாலிவுட் அதெல்லாம் ஆசையே கிடையாது. தெலுங்கு ஓகே, தெலுங்கு அங்கேருந்து இங்கே வந்து பண்ணுறாங்க, இங்கேருந்து அங்கே போகிறான். என்னையெல்லாம் ஒரு 2-3 தடவை கூப்பிட்டு பேசினாங்க, அது சரியாக அமையலை. அது போகலாம், அது ஒன்றும் இல்லை. இன்னொன்று இப்போ வந்து சினிமாவே வந்து உங்களுக்கு வந்து தான் வந்து பார்க்குறதுக்கு வேறு வேறமான அந்த பார்வை இருந்தது. இன்றைக்கி ஓடிடி வந்ததுக்கப்புறம் ஒரு மலையாள சினிமாவே பார்க்கத்தான் ஆசைப்பட்றாங்க. தமிழ் சினிமாவை தமிழ், தெலுங்குனா தெலுங்கு. இப்போ கோர்ட்டுன்னு ஒரு படம் தெலுங்கில், அந்த படத்தை வந்து பார்க்கும்போது அது தெலுங்கு படமாகவே தான் பார்க்குறான். அவங்களுடைய இதை சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகுது. மலையாள படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு மலையாளத்தில் பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த கல்ச்சரோட பார்க்கும்போது அது அழகாக இருக்குது. அது காந்தாராவை வந்து இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக அது பேன் இண்டியன் சினிமாவாக மாறினதுக்கு காரணம் அது ஒரு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம இதில் இருந்து பார்க்கும்போது அது இதுவாக இருக்குது. அப்போ இன்னைக்கு ஆடியன்ஸே என்ன ரெடி ஆகிட்டாங்கன்னா பேன் இண்டியன் கதையாக வேணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்கவுங்க கல்ச்சரை அந்த கல்ச்சரோட பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு விதத்தில் சந்தோஷம் தானே. அப்போ எல்லா ஆடியன்ஸுமே இப்போ நீ தலைவன் தலைவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 லாங்குவேஜில் டப்பிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எல்லா லாங்குவேஜ்லையுமே அதை பார்ப்பாங்க. அவ்வளவுதானே. தமிழ்ல மற்ற லாங்குவேஜ்ல பார்க்க போறது நமக்கு சந்தோஷம் தானே. அதனால நம்ம வந்து அங்கே போகணும் இங்கே போகணும்லாம் இல்லை, இங்கே ஒழுங்கா பண்ணுவாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ்க்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது சார். இப்போ இருக்க ரிவ்யூஸை கேட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அப்பா கூட போவோம், அந்த படத்தை பார்ப்போம், வருவோம். ஸோ அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு ஒரு தனி ஸ்டோரியா இருக்கும் லைஃப்ல. பட் ஆனால் இப்போ போறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேரோட ரிவ்யூஸ் கேட்டு இது பண்றதால கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். இந்த விஷயத்தை பத்தி என்ன சார்? நீங்க உங்களை மாதிரியால கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கு எல்லாருமே பயங்கர பாசிட்டிவாக தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3-4 பேர் இது ரொம்ப மோசமான இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள யாருமே கண்டுக்கவே இல்லை. இந்த படத்துக்கு முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக நாங்கள் ப்ரொமோஷனுக்கு மெனக்கட்டோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. பெரிய ப்ரொமோஷன் கூட கிடையாது. ஆனால் ஆடியன்ஸ் பார்த்தவங்க எல்லாருமே இதை வந்து மவுத் டாக்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. 3வது வாரத்துலையுமே வந்து டிக்கெட் நீங்கள் புக் மை ஷோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் தான் முக்கியம். ஆடியன்ஸ் டு ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னா ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக புறப்பட்டு போயிடுறாங்க. அவர் சொல்லிட்டாரே போக வேண்டாம், இவர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. மார்க் பார்த்து போனது, ஸ்டார் பார்த்து போன காலம், இவங்களுடைய ரிவ்யூ பார்த்து அதெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்பில் குரூப்பாக இருக்காங்க. அந்த குரூப்புக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளே வந்து மச்சான் அந்த படம் செம்மையாக இருக்கான் வாடா, அவ்வளோதான். இல்லையே அவன் நல்லா இருக்குன்னு சொன்னா அவன் கிடக்கிறான் போ அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு இந்த படம்லாம் பெரிய எடுத்துக்காட்டு. நீங்க நிறைய படம் வந்து அதே இது நீ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயோ
இந்த படமா பயங்கரமான படம்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கூவோம். அந்த படம் வந்து தேட்டருக்கு ஆடியன்ஸே வர மாட்டாங்க. ஆடியன்ஸ் தெளிவாக இருக்கிறாங்க. நான் மிக்சிங்கில் பயங்கர டைட்டாக போயிட்டு இருக்கு. மியூசிக் வர 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 மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இன்டர்வியூ கொடு அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னால் கொடுக்க முடியல. சாரி சார், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் தர்றேன் சார் அப்படிங்கிறேன். அவன் அந்த படத்தை கிளின்னு கிளிக்கிறான். இந்த படத்துல புரோட்டாவை தவிர வேற எதுவுமே இல்லை. புரோட்டா அந்த லோக்கல் புரோட்டா வெட்டிட்டு போன தவிர அப்படின்னு நாங்க படிச்சுக்கிட்டு சிரிச்சோம். சார் அவன் இன்டர்வியூ கொடுக்கலன்னு எழுதியிருக்கான்னு நாங்க சிரிச்சான். நீ இவ்வளவுதான், நீ சொல்றதுனால ஆடியன்ஸ் பார்க்காம இந்த படத்தை பார்க்காம விட போறாங்களா? ஆடியன்ஸ் தான் இன்னைக்கு வந்து மவுத்தாக தாங்க ஒரு படத்தை பெரிய படமாக்குறது வந்து ஆடியன்ஸ் தான். நான் அவங்கள நம்புறேன், அவங்க கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். சூப்பர் சார். ஸோ தலைவன் தலைவியோட பிளாக் பஸ்டரை தொடர்ந்து அடுத்த படைப்பு ஆரம்பிச்சாச்சா? எப்படி போகுது? என்ன ஜானர்ல வரப்போகுது? இல்லை இப்போதான் 3 வாரம் ஆயிருக்கு. உடனே ஏன்னா 3 வருஷம் சென்று இந்த படம் வந்திருக்குது. எனக்கு வந்து ஏதோ உடனே இல்லை அடுத்துக்கு என்ன அப்படின்றத விட இந்த மூடை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். என்ஜாய் பண்ணி பயங்கரமா வெற்றியை கொண்டாடி தீக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அப்படியும் கிடையாது. எப்பவுமே பயங்கர ஹிட் ஆயிடுச்சுன்னா மண்டைக்கு ஏத்துக்கிறதும் கிடையாது. ஒரு ஆவரேஜா போச்சு அப்படின்னா அப்செட் ஆகி படுத்துறதும் கிடையாது. ஓகே, அது சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மூடு தான். கண்டிப்பா எனக்கு என்னன்னா இந்த படத்தை வந்து தியேட்டர் மொமெண்ட்டா அவ்வளவு கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த மூடு குறைஞ்சிராம அடுத்து என்ன ஜேனர் பண்ணா கூட, இங்கே ஹாரர் பண்ணாலும் த்ரில்லர் பண்ணாலும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி தியேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியாக அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு மட்டும்தான் ஐடியா இருக்குது. கதையாக 4-5 கதை எழுதி முடிச்சிட்டேன், முன்னாடியே எழுதி முடிச்சிட்டேன். அதில் எது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த படம் இதை விட தேட்டர் மூட நல்ல ஒரு படமாக பண்ணுவேங்கிறது மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்குவேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு ரொம்ப அழகாக உங்களோட லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. இதே மாதிரி மேலும் மேலும் பல 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 பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் நீங்கள் எங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் டைரக்டர் பாண்டிராஜ் அவரோட லைஃப் ஜேர்னி பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாரு. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.